தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த படைப்பாளியான பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் அவர்களை பற்றி பார்ப்போம். ஆசா ஞானசம்பந்தன் அவர்களின் ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்பில் கம்பராமாயண ஆய்வுகள் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன. கம்பனின் காவிய ஆளுமையையும் பாத்திர படைப்புகளையும் நவீன திறனாய்வு நோக்கில் ஆராய்ந்து அவர் எழுதிய குறிப்பிடத்தக்க நூல்கள் முதலில் பார்ப்போம். கம்பன் புதிய பார்வை 1985 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் இது. கம்பன் புதிய பார்வை சாகித்ய அகாதமி விருது பெற்றது. கம்பன் கலை, கம்பனின் கவித்திறன், கற்பனை வளம், உவமைகள் மற்றும் காவிய கட்டமைப்பை முழுமையாக ஆராயும் ஆசா ஞாவின் மிக முதன்மையான கம்பன் ஆய்வு நூல் இதுவாகும். தம்பியர் இருவர் என்ற நூல் ராமனின் தம்பியரான பரதன் மற்றும் லக்குவன் ஆகிய இருவரின் குணாதிசயங்களையும் அண்ணன் மீது அவர்கள் கொண்டிருந்த பக்தி மற்றும் பாசத்தையும் ஒப்பிட்டு அவர்களின் ஆளுமையை நுட்பமாக விவரிக்கும் நூலாகும். ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் என்ற நூல் ராவணனை வெறும் எதிர்மறை பாத்திரமாக மட்டும் பார்க்காமல் அவனிடமிருந்த வீரம், கலை, ஞானம் போன்ற பண்புகளையும் அவனது பேராசையினால் நேர்ந்த வீழ்ச்சியையும் நடுநிலையான இலக்கிய நோக்கில் விவரிக்கும் உன்னத படைப்பாக இது உள்ளது. கும்பகர்ணன் என்ற நூலில் அண்ணன் ராவணனின் தவறை அறிந்திருந்தும் நன்றி மறவாமல் தன் கடமைக்காக போர்க்களம் புகுந்து உயிர் நீத்த கும்பகர்ணனின் உன்னத பண்புகளையும் அவனது மனப்போராட்டங்களையும் அலசும் தனித்துவமான பாத்திர ஆய்வு நூலாகும் இது. அரசியல் பிழையாத அறவோன் என்ற நூல் கம்பன் காட்டும் ராமபிரானின் அறநெறி, தர்ம சிந்தனை மற்றும் ஓர் அரசனுக்குரிய பண்புகளை இலக்கிய சான்றுகளுடன் விளக்கும் நூல் இதுவாகும். அடுத்ததாக கம்பன் நோக்கில் நாடும் மன்னனும். கம்பநாடன் தனது காப்பியத்தில் விவரிக்கும் கோசல நாட்டின் கட்டமைப்பு, சமூக நீதி மற்றும் மன்னராட்சியின் நெறிமுறைகள் குறித்த அரசியல் சிந்தனைகளை ஆராயும் நூலாக இது அமைந்துள்ளது. கம்பராமாயண உலகிற்கு ஆசா ஞா ஆற்றிய இந்த அரிய பணிகளுக்காகவே தமிழ்நாடு அரசு அவருக்கு புகழ்பெற்ற கம்பன் விருது வழங்கி சிறப்பித்தது. கம்பன் ஆய்வில் இவருடைய அணுகுமுறை தனித்துவமானது. அடுத்த நூல்களை நாம் அடுத்தடுத்து காணொளியில் காண்போம்.